வகுப்புல நம்ம திருக்குறள் பயிற்சியில என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஒரு தொடர் கொடுத்துருவாங்க நமக்கு இந்த மாதிரி. அந்த தொடரில் உள்ள சொற்களை எல்லாம் சொற்கள் அங்கங்கே சிதறி கலந்து கிடக்கும். அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரே தொடரை 2 சொற்றொடராக நம்ம எழுதணும். அந்த இறைந்து கிடக்கின்ற அந்த சொற்களை எடுத்து 2 சொற்றொடர்களாக மாற்றி எழுதணும். நிச்சயமா நமக்கு இதிலிருந்து வினாக்கள் 1 அல்லது 2 வர வாய்ப்புள்ளது. நிச்சயமாக 2 மதிப்பெண் இருக்குண்டு. நல்லா கவனிங்க. மொத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்களே வந்து பார்த்தீங்கன்னா 6 தான். உதாரணம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அவை அல்லாமல் 5 தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இறைந்து கிடக்கும் சொற்களை நம்ம சரி செய்து ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக நம்ம மாற்றி எழுத வேண்டும். பாருங்க கவனிங்க. பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை, ஒவ்வொரு கலைகள் குழந்தையும் போக வேண்டும் மகிழ்ச்சி. இதுல இப்ப நமக்கு ஒரு ஒழுங்கு இல்லை. சொற்கள் வந்து அங்கங்கே இறைந்து கிடக்கின்றது. பாருங்க, பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் எல்லாம், அதுக்கப்புறம் தருபவை, ஒவ்வொரு கலைகள் குழந்தையும், இந்த மாதிரி. இதை நம்ம ஒழுங்குபடுத்தி எப்படி எழுதணும்னா, இங்க பாருங்க, ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். இதை முதல்ல எடுத்துக்கணும் நாம. இங்க பாருங்க, ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்ல முதல்லையும், அதுக்கப்புறம் குழந்தையும், ஒவ்வொரு குழந்தையும் எங்க போக வேண்டும்? பள்ளிக்கூடம் போக வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். நீ எழுதும் போது இந்த மாதிரி அடிக்கோடிட்டு நீ எழுதிக்கிட்டீங்கன்னா மீதம் உள்ள அந்த சொற்களை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்தி எழுதிடலாம். சரிங்களா? பாருங்க, ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். அடுத்து பாருங்க, மீதம் உள்ள சொற்கள் என்ன? அதை ஒழுங்குபடுத்தினாங்க. கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. சரிங்களா? இந்த எழுந்து கிடக்கும் சொற்களை எப்படி சரியா எழுதணும்? ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். அடுத்து கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. இந்த 2 சொற்றொடரா நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதிட்டா இதற்கு 2 மதிப்பெண் நிச்சயம் உண்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நேற்று ஏன் வந்த பையன் பக்கத்தில் யார் இருக்கவில்லை தெரியுமா? நீ படித்து பார்க்கும்போது உனக்கே தெரியும், இதுல ஒரு ஒழுங்கு இல்லை. சொற்கள்லாம் சிதறி இறைந்து கிடக்குது. இதை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்து ஒழுங்குபடுத்தி நம்ம எழுதுதல் வேண்டும். பாருங்க, நேற்று, இதை முன்னாடி போட்டுக்கணும். சரிங்களா கண்ணே? நேற்று வந்த பையன் யார்? நேற்று வந்த பையன் பாருங்க யார்? சரிங்களா? நேற்று வந்த பையன் யார்? அடுத்த சொற்றொடர் என்ன எழுதலாம்? ஏன் பக்கத்தில் இருக்கவில்லை? ஏன் பக்கத்தில் இருக்கவில்லை தெரியுமா? இதை நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம். ஏன் பக்கத்தில் இருக்கவில்லை தெரியுமான்னு போடலாம். இதை வந்து நீங்க இப்படி எழுதலாம். நேற்று வந்த பையன் யார் தெரியுமா? இப்படியும் போடலாம். சரிங்களா? நேற்று வந்த பையன் யார் தெரியுமா? நேற்று வந்த பையன் யார் தெரியுமா? ஏன் பக்கத்தில் இருக்கவில்லை? அதாவது ஒரு சொற்றொடரை நம்ம வாசிக்கும் போது அந்த சொற்றொடருக்கான முழு பொருள் அங்கே அடங்கி இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? நேற்று வந்த பையன் யார் தெரியுமா? ஏன் பக்கத்தில் இருக்கவில்லை? சரிங்களா? இந்த மாதிரி 2 சொற்றொடரா நம்ம எழுதும் போது இதுக்கு நிச்சயம் 2 மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்க புதிதா நல்லா மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரி எழுதணுங்கிறத இருக்கிற சொற்களை, இறைந்து கிடக்கின்ற சொற்களை எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் போதுமானது. சரியா? பாருங்க, அடுத்தது பாருங்க, நிலவு வீசுவதால் தெற்கில் இருந்து தென்றல் மகிழ்வுக்கும் எனப்படுகிறது மனதை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கா. இப்ப பாருங்க, மாலை நிலவு, இங்க மாலை நிலவு போடுங்க. மாலை நிலவு மனதை என்ன செய்யும்? மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். இதை முன்னாடி போட்டு. சரிங்களா? பாருங்க, மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். இந்த தொடரை நம்ம முதல்ல எழுதிட்டோமா, மீதம் உள்ள சொற்களை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதிடலாம். தெற்கில் இருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. தெற்கில் இருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. இதுல எதுவுமே புதுமையான வார்த்தையோ சொற்களோ இல்லை. எல்லாமே நம்ம முன்னாடியே பேசுற சொற்கள் தான், நம்ம படித்த சொற்கள் தான். அப்படிங்கும்போது அதை நீங்க சரியா ஒழுங்குபடுத்தி எழுதிவிடலாம். மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும், தெற்கில் இருந்து வீசுவதால்
எழுதுதல் எனப்படுகிறது. அடுத்த தொடர் பாருங்களேன். பிறர் செய்யாவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது உதவியே. இந்த மாதிரி சொற்கள் அங்கே கலந்து சிதறி கிடக்கும். இதை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதும்போது பார்த்தா பிற முன்னாடி போடுங்க, பிறர் செய்த. அடுத்து என்ன போடலாம், உதவியை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது. இதை முன்னாடி போட்டுக்கலாம். பிறர் செய்த உதவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. இந்த சொற்களை நம்ம இங்கே ஒழுங்குபடுத்தி எழுதிட்டோமா, மீதமுள்ள சொற்களை எளிமையாக நம்ம என்ன செய்யலாம், ஒழுங்குபடுத்தி விடலாம். பாருங்க, நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது, பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது, நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு 2 சொற்றொடரா நீங்க எழுதிடுங்க. சரிங்களா? இப்ப உதாரணமாக ஒரு சொற்றொடர் கொடுக்கப்பட்டிருக்கும், மயில் ஒரு அழகான பறவை என்பது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 5 சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி எழுதிட்டா நிச்சயமாக இதில் 2 மதிப்பெண் உறுதியாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நல்லா கவனிச்சு ஒரு தடவை பொறுமையா யோசித்து கொஞ்சம் செய்து பார்த்து நீங்க எழுதுனதை ஒரு முறை திரும்ப படித்து பார்த்தாலே போதுமானது. உனக்கே அதற்கான விளக்கம், அந்த சொற்றொடருக்கான பொருள் அனைத்தும் புரிந்துவிடும். சரிங்களா கண்ணே? இந்த மாதிரி நல்லா எழுதிடுவீங்களா? 2 மதிப்பெண் நிச்சயமாக பெற வாய்ப்புள்ளது. மீண்டும் அடுத்த வகுப்புல நம்ம இதே போல நீங்கள் நமக்கு அந்த 7 வினாக்கள் கொடுப்பாங்க. சரிங்களா?